பாத்தீங்கன்னா லேட்டரல் எபிகாண்டல். இந்த மீடியல் எபிகாண்டல்ல இருந்து மசில்ஸ் வந்து பிரான்ச்சா பிரிஞ்சு ஆன்டீரியர் சைடு வரும். இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளெக்ஷன் மூவ்மெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லேட்டரல் சைடு லேட்டரல் எபிகாண்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் பிரான்ச் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரே இடத்துல ஆர்ஜன் ஆகி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்ட் எக்ஸ்டென்சார், தம்ப் எக்ஸ்டென்சார், ஃபிங்கர், ஒவ்வொரு ஃபிங்கர்ஸோட எக்ஸ்டென்சார், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்டென்சார் மசில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் எபிகாண்டல். லேட்டரல் எபிகாண்டல் இஸ் ஆரிஜின் ஃபார் தி காமன் எக்ஸ்டென்சார் மசில்ஸ். சோ மீடியல் எபிகாண்டல் என்ன ஆரிஜின் ஆகுது? காமன் ஃபிளெக்ஸார் மசில்ஸ். ஒரு காமன் ஃபிளெக்ஸார் மசில்ஸ் எல்லாம் டோட்டலா 8 மசில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வர போன்ஸ் படிக்கிறப்போ வந்து அது என்னென்ன மசில்ஸ்னு பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸ்டென்சார்ஸ்ல 9 11 மசில்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்டென்சார் குரூப் ஆஃப் மசில்ஸ். அதெல்லாம் நெக்ஸ்ட் போன்ஸ் படிக்க பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு மீடியல் எபிகாண்டல்ல காமன் ஃபிளெக்ஸார் மசில்ஸ் எல்லாம் ஆரிஜின் ஆகுது. தென் லேட்டரல் எபிகாண்டல்ல காமன் எக்ஸ்டென்சார் மசில்ஸ் எல்லாம் ஆரிஜின் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? தென் தேர்ட் மசில் வந்து பாத்தீங்கன்னா supinator. supinator muscle என்ன ஆக்ஷன் பண்ணும்? supinator muscle என்ன ஆக்ஷன் பண்ணும்? முதல்ல anatomical movements படிச்சோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. anatomy-யோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுல forearm மேல பக்கமா திருப்பினா it is called as supination. இந்த மூவ்மெண்ட் பண்றோம்ல, இப்ப நான் உள்ள பக்கமா மேல் பக்கமா திருப்பினால this is supination. அதே டவுன்வர்டா திருப்பினா it is pronation. So this movement is supination and this movement is pronation. இதுல the supination movement பண்ற மசில் வந்து என்ன மசில் பாத்தீங்கன்னா supinator muscle. ஓகேங்களா? supinator muscle-ஓட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா supination of forearm. ஓகே, supinator muscle வந்து பாத்தீங்கன்னா forearm-ஓட supination movement வந்து பண்ணும். இந்த மசில் எங்க ஆரிஜின் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா மீடியல் எபிகாண்டல்ல தான் ஆரிஜின். ஓகே, supinator muscle arises from the medial epicondyle of humerus. origin இப்ப சொல்ற எல்லா மசிலுமே ஒன்லி ஆரிஜின் மட்டும் தான். இங்க எந்த ஒரு மசிலும் இன்செக்ஷனே கிடையாது. ஓகே, சோ இது வந்து supinator muscle-ஓட origin. தென் நெக்ஸ்ட் மசில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மசில்? pronator teres. so pronator muscle என்ன ஆக்ஷன் பண்ணும்? pronation. supinator muscle supination பண்ணுது. லைக் சைடு supinator muscle supination பண்ற மாதிரி pronator muscle வந்து பாத்தீங்கன்னா pronation பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த pronation மூவ்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற மசில் தான் வந்து பாத்தீங்கன்னா pronator teres muscle. சோ இந்த pronator teres muscle எங்க இருக்கு, எங்க அரைஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா so pronator teres muscle எங்க அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா posterior side of lateral condyle. so இது போனோட anterior side. போனோட posterior side இருக்குன்னா இந்த ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா lateral condyles னு சொல்றோம். அப்படியே என்னன்னா lateral condyles னு சொல்றோம். இந்த lateral condyle-ஓட posterior aspect-ல வந்து பாத்தீங்கன்னா the pronator teres muscle வந்து arise ஆகும். ஓகே, origin arise ஆகும். posterior side arise ஆகுது வந்து பாத்தீங்கன்னா pronator teres. then அது வந்து பாத்தீங்கன்னா pronator teres not completely on the posterior side. எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த lateral condyle மேல இருக்கிற ரிட்ஜ் பேர் என்ன சொன்னேன்? ரிட்ஜ்னு நாம சொன்ன தெரியும். மீடியல் சைடு இருக்கிறது என்ன ரிட்ஜ்?
So இது ரெண்டு கான்டெக்ட் மீனிங்